ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் ஹஸ்பண்டோட பர்த்டே இன்றைக்கி. ஸோ அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். பர்த்டே அப்படின்னா ரொம்ப கிராண்டாலாம் கிடையாது. நாங்கள் எப்படி ரெகுலராக பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவோமோ, ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேக்கு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அவர் பார்த்திங்கன்னா அந்த 7,000 வாங்கினா 3,500 பே பண்ணால் போதும் இல்லையா? ஸோ அந்த ஆஃபரில் வாங்கியிருந்தார். அதில் இன்றைக்கி என்ன ட்ரெஸ், ஏன்னா அவர் நியர்லி 5 ஷர்ட் வாங்கினீங்களாங்க? 4 ஷர்ட்டு ஒரு டிஷர்ட் வாங்கினார். ஸோ அதனால் எந்த ட்ரெஸ் போடணுன்னு கேட்டார். எனக்கு எப்போயுமே ஒயிட் கலர் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன், ஒயிட் கலர் போடுங்க, ரொம்ப மாசாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஒயிட் கலர் ஷர்ட் இன்றைக்கி போட போகிறாங்க. ஆக்சுவலாக நான் ஏன் இங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆக்சுவலாக இது ஜஸ்ட் மடித்து மட்டும்தான் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் கசங்கி தான் இருக்கும், ஏன்னா மக்கள்லாம் பார்த்து எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி கசங்கி தான் இருக்கும். அதனால் இப்போ நான் உங்களுக்கு அயர்ன் பண்ணி கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. நான் காலையில் 5:30க்குலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டேன் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நம்ம கோயிலுக்கெலாம் போகணும். அண்ட் இன்றைக்கி நாங்கள் சர்ப்ரைஸிங்காக எங்கே போகிறோம் அப்படின்றத நீங்கள் விலாகில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பேரப் பண்ணி ஜீன் போட போகிறீங்களா இல்லை இது போட போகிறீங்களா? ரெண்டுமே பேர் ஆகும். இந்த கலரும் பேர் ஆகும் அண்ட் இந்த கலரும் பேர் ஆகும். சாரி, இந்த ஜீனும் பேர் ஆகும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வெளியில் போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட் போட்டுக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ இதுவும் லைட்டாக கசங்கி இருக்கு இல்லையா? அதையும் அழகாக அயர்ன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்திருக்கேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இந்த டிஷர்ட்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டு அவரும் கிளம்பி உங்களை பார்க்குறேன். வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி காரை வாஷ் பண்ணிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீட்டு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, ரொம்ப குயிக்காக டஸ்ட் ஆகிடுது. காரே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நம்ம மட்டும் வெள்ளை சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பளிச்சுன்னு இருந்தால் எப்படி? கார் நல்லா இருந்தால் தானே, எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் காரை வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு வெளில பார்த்தா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட வாட்டர் வாஷர் இருக்குது. அகோராலேருந்து சுப்ரீம் ஹை ப்ரெஷர் வாஷர் இருக்கிறதுனால வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த மிஷினை அசம்பிள் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. மொத்தம் ஒரு 9 அக்சசரிஸ் கொடுத்துருப்பாங்க. இன்லெட் ஹோஸு, அவுட்லெட் ஹோஸு, ஃபோம் பாட்டிலு, இன்லெட் கனெக்டரு, எக்ஸ்டென்ஷன் ராடு, ஸ்ப்ரே கன்னு, டேப் கனெக்டரு, இன்லெட்டு ஃபில்டரு, பக்கெட் ஃபில்டருன்னு ஒரு 9 அக்சசரிஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப குயிக்காக நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ தாங்க மேஜிக்கே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதோட ப்ரெஷர் தான். இங்கே பாருங்கள், தெர்மோகோல். இது நல்ல திக்கான தெர்மோகோல், 2 துண்டாகிடும் அந்தளவுக்கு இதில் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இதில் 1800 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு 120 பார் ஹை ப்ரெஷர் கொடுக்கும். நல்ல ஈஸியாக உங்களோட வேலை முடிஞ்சிடும். இதில் இருக்க அக்சசரிஸில் எனக்கு பிடிச்ச ஒரு அக்சசரிஸ் இந்த ஃபோம் பாட்டிலு. அப்படியே கடையிலலாம் நீங்கள் வாட்டர் வாஷில் போய் பண்ணால் எப்படி ஃபோம் நல்லா நுரைக்குமோ அதே மாதிரி அழகாக அடிச்சிடும். அண்ட் மோரோவர் இந்த வாஷரில் ஆட்டோ ஷட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணாத நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட் ஆஃப் பண்ணிக்கும். அது மிஷினோட லைஃப்பும் வரும், அப்புறம் நமக்கு பவரும் சேவ் ஆகும். நான் வாங்கி ஒரு 1 இயர் ஆக போகுது. 1 இயரில் கார் வாஷ் மட்டும் கிடையாதுங்க. பாருங்கள், கார் நான் ஃபைனலாக வாஷ் பண்ணது எப்படி இருக்குது பாருங்கள் லுக்கு. கரெக்டாக சொல்லணுன்னா நம்ம ஒரு ஃபோம் வாஷ் கார் வாஷில் கொடுத்தா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி டர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக பண்ணி கொடுத்துரும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கனால நம்ம இதை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கம்மி ப்ரெஷரில் செடிக்கெலாம் தண்ணி அடிக்கலாம். ஹை ப்ரெஷரை வச்சு நம்ம பில்டிங்கில் ரொம்ப லாங்காக டிஸ்டன்ஸில் இருக்க எதையாவது வாஷ் பண்ணோம் அப்படின்னாலும் இது நல்ல ப்ரெஷர். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு போகுது பாருங்கள். இந்த நேம் எல்லாம் நான் இதை வச்சு தான் கிளியர் பண்ணுவேன். அப்புறம் ஃப்ளோர்லாம் கூட நம்ம இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே அடித்து மாப் போட்டு தள்ளணுன்னு அவசியம் இல்லை. அது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்லை. இந்த ப்ரெஷரை வச்சு ஒரு லார்ஜ் ஏரியாவை கூட நம்ம சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு நிமிஷத்துலேயே இது ஒரு 6.5 லிட்டர் தண்ணியை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளும். இது கிச்சனில் இருக்கிற ஒரு நெட்டு. இதில் நிறைய க்ரீஸ் கரை நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது போகவே போகாது. ப்ரெஷ்ஷை வச்சு நாரை வச்சு தேய்க்க வேண்டியதை வச்சு தேய்ச்சா மட்டும்தான் போகும். பட் ஆனால் இதில் ப்ரெஷர் வச்சு இதில் அடிக்கும் போது பாருங்கள், கீழே தெரியுதுங்களா? இது எல்லாமே அப்படியே அழகாக பேத்துக்கிட்டு வந்துடுது. நான் சொன்னேன் பாருங்கள், டெரஸ் அடிக்கடி க்ளீன் பண்ணுவோன்னு. இப்போ ரீசெண்டாக 7th மந்த் பேபி ஷவருக்காக க்ளீன் பண்ணோம். உண்மையிலே எங்கள் வீட்டுக்கு நல்லா யூஸ் ஆகுதுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த அகாராவோட சுப்ரீம் ஹை ப்ரெஷர் வாஷர் வேணும்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள்.
ஹலோ. வெல்கம் பர்த்டே பாய், ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ so much. உனக்கு பர்த்டே விஷ் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு, பக்கா மாசாக இருக்குது. நீ செலக்ட் பண்ணதுதான். சரி, இந்த வாட்ச் மட்டும் செலக்ட் பண்ணிடு. எது போடட்டும்? ஒயிட்டுக்கு இது கோல்டு நல்லாயிருக்கும். சரி, ஓகே. சூப்பர், செம்மையாக இருக்குது இப்போ தான். சரி, ஓகே. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். உன்னோட பர்த்டேக்கு நம்ம ஒன்றுமே வாங்கவே இல்லை. எப்போயுமே நான் உன் பர்த்டேக்கு ஏதாவது கோல்டில் கிஃப்ட் பண்ணுவேன். இந்த தடவை கொஞ்சம் டைட், ஏன்னா உங்கள் நகரேட் எங்கேயோ எகிரிடுச்சு. இப்போதைக்கு வாங்க வேணாம் அப்படின்றதுக்காக நான் வாங்கலை. இல்லை, ஒவ்வொரு முறையும் நீ எனக்கு கோல்டு வாங்கும்போது நான் அதை விருப்பப்படவே மாட்டேன். உன் ஆசையை வாங்கிக்கிறேன். ஆமாம், இருக்கு, மோதிரம் இருக்கு, செயின் இருக்கு, வேற இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆமாம், வாங்கி கொடுத்ததையும் போடவும் மாட்டுறீங்க. ஜென்ரலாகவே எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்காது. அதுவும் எனக்கு இந்த எக்ஸ்பென்சிவ்லாம் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே இல்லை. சரி, ஓகே. எனக்கு ஏதாவது ஆசை இருக்கும்ல, ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. எது கேட்டாலும், ஒரு கூலர்ஸ் கேட்டால் வேணான்றீங்க, ஒரு பர்ஸு கேட்டால் நான் யூஸ் பண்ண மாட்டேன் வேணான்றீங்க. எது கேட்டாலும் வேணான்னா நான் என்ன வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு சொல்லுங்கள். சரி, லாஸ்ட் இயர் அக்ஷயா பாப்பா வந்து உன்னோட பர்த்டேக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க? ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்தாங்க. ஆமாம், ஆக்சுவலாக அது வந்து ஆமாம், அதுக்கப்புறம் அது வந்து பிஞ்சிடுச்சு, நம்ம தூக்கி போட்டுட்டோம். நீங்கள் இப்போ வந்து ரப்பர் செருப்பு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அது ஞாபகம் இருக்கா உனக்கு? இல்லை, பொதுவாக எனக்கு வந்து பிஸ்னஸ்ங்கிறதுனால எனக்கு டெய்லி ஆஃபீஸ் போகிற மாதிரி எனக்கு ரெகுலர் யூஸ்லாம் கிடையாது. அதனால நான் நிறைய தேவையில்லாதெல்லாம் வாங்கவே மாட்டேன். அதனால எனக்கு அது தேவைப்படலை. ஆமாம், எங்கேயோ போனால் ஷூவை போட்டிருக்கிறதுனால நீங்கள் அந்த ஸ்லிப்பர் மேலே இன்ட்ரெஸ்டே போகல. பட் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்லிப்பர் ஷாப் போயிட்டு நம்ம ஸ்லிப்பர் வாங்கலாம். அண்ட் கூலர்ஸ் வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும்ல கூலர்ஸ். பிரவுன் கலர்ல ஒன்று இருக்கு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்குது. மேட்ச் ஆகுது, அது சூப்பரா மேட்ச் ஆகுது. இருந்தாலும் எதுவுமே வேணாம்னு சொல்ல, எல்லாம் இருக்குன்னா எப்படி? எனக்கு புரியல. மேற்பட்ட ஒரு பொருள் இருந்தா அது பிரயோஜனமே இல்ல. எனக்கு வந்து எல்லாத்துலயும் ஒன்னொன்னு இருந்தா போதும். ஆனா வாட்ச் மட்டும் என்கிட்ட நிறைய சேர்ந்துருச்சு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கிஃப்ட் வந்து அப்படியே சேர்ந்து. ஆமா, நம்ம இல்ல மத்தவங்க கொடுக்குற கிஃப்ட்டும் உனக்கு வந்து வாட்ச் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதனால அது நிறைய சேர்ந்துருது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிட்ட ரீச் ஆயிடுச்சு. சரி, ஓகே, ஃபைனல். நம்ம வந்து ஸ்லிப்பர் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? கீழே போயிட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம கேக் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெசார்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ இதான் நம்மளோட பிளான். எப்பவுமே பர்த்டே எனக்கு, ஆனால் கலக்கிறது நீ தான். ஃபர்ஸ்ட் உன்னை காமிக்கவே இல்லை, காமிக்கிறேன். செமையா இருக்கு மாதிரி இந்த ட்ரெஸ். நல்லா இருக்கா? ட்ரெண்ட்ஸ்ல எடுத்தது தானே இது? ஆமா, ட்ரெண்ட்ஸ்ல எடுத்தது தான். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. ஏதோ நைட்டி போட்ட ஒரு ஃபீல் இருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா கிராண்டா இருக்கு. என்னோட நீ தான் கிராண்டா இருக்கு. ரொம்ப சிம்பிளா தான் போட்டது. ஆக்சுவலி இந்த ஆஃபர்ல வாங்குனேன். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு, செம லைட் வெயிட்டா, நல்லா கிராண்டா இருக்கு. சரி, ஓகே, கிளம்பலாமா? போலாம். சரி, ஓகே, கிளம்பலாமா கோயிலுக்கு? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் இங்கே வர்றதா பிளானே இல்லை. வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் வரைக்கும் நான் போயிட்டேன். என் ஒய்ஃப் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, எங்கே குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு போகலாங்க அப்படின்னாங்க. வீட்டிலேருந்து 15 மினிட்ஸ் தானே, சரிவா போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டோம். நிறைய கூட்டம் இருக்குன்னு பார்த்தா பெருசாக கூட்டம்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் இல்லையா. அர்ச்சனைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பழம்லாம் வாங்கலை. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால தேங்காய்லாம் உடைக்கக்கூடாது. அதனால் மாலை மட்டும் சுவாமிக்கு சாத்திடலாம் சொல்லி மாலையை வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே ராஜ அலங்கரத்துல இருந்தார், அப்படியே தங்க கவசத்துல அப்படியே மின்றாரு. அப்படியே ஆக்சுவலா வந்து இவர் பக்கத்துல கோயிலுக்கு போலான்னு சொன்னாரு. நான் தான் குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு வந்தேன். எதிர்பாராதமா முருகர் தரிசனிக்கணும்னு எழுதிருக்கு. ஆமா, ஆக்சுவலா இன்னும் நெருக்கமாயிடுச்சுன்னா மலை மேல இருக்க கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்றதுனால ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஒரு 4-5 தடவை போகணும்னு சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பி.
கோவில்லேருந்து டைரெக்டாக கேக் வாங்க வந்துட்டோம். போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் கேக் எதாவது ஆர்டர் பண்ணிட்டு போயிடலாம், ஏன்னா டைம் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு போகிற வழிலாம் பார்த்தோம். சீக்கிரம் போனதுனால எந்த கடையுமே திறக்கல. இப்போது கடைசியாக எஃப்பி கேக் மட்டும்தான் கொஞ்சம் சீக்கிரம் திறந்துருந்தாங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு ஃப்ளேவர் இந்த தடவை ட்ரை பண்ண போகிறோம். ஏதோ குனாஃபா ஏதோ ஒன்று சொன்னாங்க, பேர் ஞாபகத்தில் இல்லை. மில்கி குனாஃபா, ஒயிட் சாக்லேட் இருக்குமா, அது வாங்கிப்போமா? இது வந்து பிஸ்தாஷியோ குனாஃபா. இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணதே இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம். Happy birthday to you. பாஷா போல மாசா எதுக்கும் செஞ்சதில்ல. Happy birthday. Thank you so much. வெளியே தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். Hey, what? சூப்பர். இங்கதான் லெஃப்ட் போணும் போல. உள்ள இருக்கு. அதான் இருக்கு. இங்க இருக்கே. லூமினோ ரிசார்ட். அதான் ரிசப்ஷன் நினைக்கிறேன். ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு பார்த்துக்கலாமா? இதுதான் ரூமு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரூம்னு யாருக்கும் தெரியாதா? இதான் ரூமுங்கிற. ரூம் டூர்னா அப்படி தான் காட்டணுமா? ஆமாம், இங்கே கிங் சைஸ் பெட்டு போட்டுருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் அழகாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு குட்டி டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷ்ரூம் இருக்குது. வாஷ்ரூம் நல்லா நீட்டாகவே இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்கு. அண்ட் ஃபைனலி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் ஏரியா. இது ஒரு ப்ரைவேட் பூல். ஒரு ப்ரைவேட் பூல் குட்டியாக தான் இருக்கும். ஆனால் வந்து இது கொஞ்சம் என்னோட ஹைட்டு கரெக்டாக இருக்கு. இது முக்கியமாக நீ ரூம் போட்டதே வந்து இந்த ப்ரைவேட் பூலுக்காக தான் போட்டேன். பட் ஆனால் இது எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அவ்வளோதான். ஏரியா சின்னதாக இருக்குது. இன்னொன்று வந்து வெளியில் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லை. ஃபுல்லாக ரூம்ஸாக அதான் இங்கே பாருங்கள், வெளில பார்த்தீங்கன்னா வெறும் ரூமை மட்டும் கட்டி விட்டுட்டு ஒரே நடுவில் ஒரு ஸ்விம்மிங் பூல், அவ்வளோதான். இது ஒரு வேறு எதையும் யூஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஒரு கார்டன் ஏரியாவோ ஒரு சிட் அவுட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த இந்த இது பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு காமெடியில் சொல்லுவாங்க, இந்த ஸ்னேகான்ற பேர்ல விழுந்துட்டேன்டான்ற மாதிரி அந்த பிரைவேட் பூல் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து விழுந்துட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீ இது லாஸ்ட் மினிட்ல போட்டதுனால உன்னால் கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியல. ஆமாம், ஏன்னா இந்த 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து பிளான் பண்ணது. ஸோ அதனால அர்ஜென்ட்டாக போட்டதுனால ஓகே. பட் ஆனால் ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. புதுசாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. க்ளீனாக இருக்குது. ஸ்விம்மிங் பூல் வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளீனினஸ் அந்த இதெல்லாம் வந்து ஓகே. இல்லை, நம்ம இவ்வளோ வருஷமாக நிறைய ரெசார்ட் போயிருக்கோம். நாங்கள் வருஷம் நிறைய அங்கே வந்து நம்ம அங்கே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிற மாதிரியான இடங்கள்லாம் மரம் செடி கொடி ஊஞ்சல் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆக்சுவலாக வந்து நாங்கள் நிறைய ரெசார்ட் போயிருக்கோம். நிறைய ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப போகிற மாதிரி நிறையா இருக்குது. பட் ஆனால் நான் என்னன்னா சிலருக்கு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, நம்மளும் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே அப்படின்னு நினச்சி தான் நான் இது போட்டேன். பட் இதை விட இன்னும் கொஞ்சம் வந்து ரூம் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா மேபி இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ரூம் சைஸ் வந்து பிரச்சனையாக தெரியல. ஏன்னா நம்ம இதில் ஒரு நாள் தான் இருக்க போகிறோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக போகிறோம். இந்த சைஸ் எனக்கு மேட்ரு இல்லை.
என்ன நான் எதிர்பார்த்தது என்னென்னா வெளியிலலாம் நல்லா இருக்கும், நிறைய விஷயம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபோட்டோ வீடியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கெல்லாம் வர முடியாது உங்களுக்கு. அந்த விஜிபி ரெசார்ட்டு எம்ஜிஎம் ரெசார்ட் மாதிரிலாம். என்னோட பர்த்டேக்கு விஜிபிக்கு தான் போகணும். ஸோ சேம் என் ஹஸ்பண்ட் சொன்னாரு இந்த பர்த்டேக்கும் விஜிபியே போட்டுரு. ஆமாம், ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அவ்வளோ இடம் இருக்குது, அது இருக்கு பீச் ஆக்சஸும் வந்து இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ண இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாமே நினச்சேன், வேற ஒன்றும் இல்லை. பட் ஓகே. இதுக்கப்புறம் இது என்ன வழக்கம் போல் வெளியில் இந்த பக்கம் டிவி, அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டுக்கு மேலே ரிமோட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி கட்லரிலாம் கொடுத்துருக்காங்க டீ காஃபி குடிக்கிறதுக்கு. ஆமாம். அப்புறம் இது வந்து இந்த டென்டல் கிட்டு. டென்டல் அவ்வளோதான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இந்த ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணுவோமா? இப்போ நான் வந்து ரெஸ்டாரண்ட் கால் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இன்னைக்கு டேவை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஓகே. நல்லா குளியில் போட்டாச்சு. ஆமாம், செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே தான் இருந்ததே தண்ணியே. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். யூஸ்வலாக வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து இவ்வளோ வந்துடும் எனக்கு தண்ணி. நான் இப்படி எங்கேயே தான் நின்றுட்டு இருப்பேன் நான், பெரிய ஸ்விம்மிங் பூல்லலாம். பட் இந்த ஸ்விம்மிங் பூலில் எனக்கு இவ்வளோ தான் இருந்ததுனால செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ஒரு 1/2 hour நான் தண்ணியில் இருந்தேன். அதுக்கப்புறம் வேண்டாம் என்னது ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்க வேணான்ட்டு நான் எந்திரிச்சு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1.5 hours மேலே இருந்தார். அவரும் பயங்கர ரெஃப்ரெஷ் ஆகிட்டாரு, நானும் ரெஃப்ரெஷ். எனக்கு பத்தலை, சின்னதாக இருக்கனால இதுக்குள்ளேயே அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். இவருக்கு கடல் மாதிரி இருக்கணும் நீந்துறதுக்கு, எனக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் கிளம்பி சும்மா அவுட்டிங் போயிட்டு வரலாம், ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலான்ட்டு கிளம்புற வழியில். போகலாமா? நல்லா இருக்கு. அப்படியா? இங்கேருந்து முட்டுக்காடு ரொம்ப பக்கம், போட் ஹவுஸ். ஆக்சுவலாக நம்ம ரெசார்ட்டுக்கு அப்படியே பேக் சைடு இதுதான் ரெசார்ட்டு, இதுதான் பீச்சு. எங்கே இறங்குற மாதிரி இருக்காங்க, தெரியல, போய் பார்ப்போம். இருக்கும்னு நினைக்கிறேன். அழகே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இல்லாத மாதிரியும் தெரியுது. அப்படியா? சரி பாப்பா பார்ப்போமா? நான் இறங்கலாம், நான் இறங்கிடுவேன், உன்னால் தான் இறங்க முடியாது. ஸ்லோப்பே இருக்கு. நார்மலாக இருந்தால் இறங்கிடுவேன், அட்வென்ச்சராக இறங்கி போயிட்டு வந்துடலாம். இந்த கண்டிஷனில் வேண்டாம். என்னண்ணா இப்படி இருக்கு? அது இல்லாமல் ரொம்ப பக்கத்தில் இருக்குல்ல, டேரக்ட் பீச் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தண்ணிலாம் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு. என்ன கிட்ட தான் போக முடியல, ஏன்னா போகிற வழி வந்து கொஞ்சம் கரடு முரடாக கல் மேடுமாக இருந்துச்சு. இந்த டைமில் நம்ம ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது இல்லையா, அதனால் நீ போக வேண்டாம், இங்கேருந்தே பார்த்து ரசிச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு முட்டுக்காடுக்கு போகலாம். ஏன்னா ரெசார்ட்லேருந்து ஒரு 15 minutes கூட இருக்காது, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான், அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான், ரொம்ப பக்கத்துலேயே முட்டுக்காடு இருக்குது. முட்டுக்காட்டில் போயிட்டு போட்டிங் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். பட் ஃபைனலாக அதை கைவிட்டுட்டோம். என்னென்னா இப்போ டைம் வந்து ஒரு 6 மணி. இருட்டில் எதுக்கு போட்டிங்கு அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வெளியில் இருந்த வாட்ச்மேனும் அதே தான் சொன்னார், வேண்டாம்ப்பா 6 ஆகிடுச்சு, இதுக்கு மேலாம் போகக்கூடாதுன்னாரு. ஏற்கனவே ஒரு டைலமாவில் இருந்துச்சு, போட்டிங்லாம் போகலாமா வேணாமான்னு தெரியல. சரி, அதனால் சும்மாவாச்சு அங்கே இருக்கிற அந்த கடைக்கு போயிட்டு அங்கே ஒரு சின்ன பார்க் இருக்குது, அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு தான் வந்தோம். வேண்டான்னு 2 பேருமே பிளான் பண்ணி முடிவு பண்ணிட்டு போட்டிங் போக வேண்டாம், ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலான்னு தான் பிளான் வச்சுருந்தோம். போனால் அங்கே ஒரு கடையுமே இல்லை. இல்லைன்னா அங்கே எல்லாமே கூட்டமே இல்லாதனால பெருசாக கடையிலையும் ஒன்றும் இல்லை. அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே இந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு வர வழியில் இந்த டீ டாக்கிஸ் நல்லா இருந்துச்சு, பார்க்கவே கலகலன்னு இருந்துச்சு. அதனால் இங்கே வந்து நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு ரூமுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஓகே சூப்பர்.
எல்லாமே இருக்குது. க்ரீ காஃபி, பர்கர், வேஃபர், ப்ரௌன். என்னன்னு தெரியல, பார்ப்போம். நல்லா இருக்கான். கடையில் எக்கச்சக்கமான ஐட்டம் இருந்தாலும் என்னவோ தெரியல, எனக்கு பன் பட்டர் சாப்பிட்ணும் போல் இருக்குது. நாங்கள் இந்த கில்லியில் வந்து திருச்சா கேட்பாங்களே காரப்பொரி சாப்பிட்ணும் போல் இருக்குன்ற அந்த மாதிரி என்னென்னா இது பன் பட்டர் ஜாம் போய் கேட்குறாங்களே அப்படின்னு யோசித்தேன். பட்டு என்னவோ அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துருவோன்ட்டு வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் எனக்கு பயங்கரமாக பசி வந்துருச்சு. ஏன்னா ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப நேரம் விளாண்டேன். அதில் பயங்கர டயர்டாக இருந்துச்சு. ஒரு ஜம்போ, அது பேர் என்ன, ஜம்போ சாண்ட்விச்சாம். இதில் 3 லேயர் சாண்ட்விச் இருக்குது. இதில் என்னென்னவோ சொன்னார். ஆனால் சூப்பராக இருந்துச்சு இந்த சாண்ட்விச். பயங்கர ஃபில்லிங்காக இருந்துச்சு. நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. ஆளுக்கு பாதி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து ரூமுக்கு கிளம்பிட்டோம். ஓ, அதான் கேண்டல் லைட் டின்னரா? டெரஸில் வச்சுருக்காங்க. ஓகே. ஃபைனலி ரூமுக்கு வந்தாச்சு. இந்த டேவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. காலையில் ரொம்ப ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணோம். கோவிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போது ஸ்விம்மிங் பூல்லுக்கிட்ட கொஞ்சம் சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு ஃபேன் கூட இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து எங்கள் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே போயிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து வீட்டுக்கு வர வேண்டியதுதான். ஸோ ஹாப்பியாக இருக்குது இந்த டே. விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.